Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching React with Mano. ஓகே, நம்ம பிரதிதாபங்களோட ப்ரொடக்ஷன்ல இருந்து வர்ற ஃபர்ஸ்ட் மூவி கோபி அண்ட் சுதாகர் நடிச்ச படம். நம்ம ஓ காட் பியூட்டிஃபுல் அந்த படத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா பார்க்கணும், ஏன்னா ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. நம்ம ரீசெண்டா நடந்த கான்ட்ரவர்சி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கோபி சுதாகருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அது வந்து ரொம்ப இப்ப சீரியஸா போய்கிட்டு இருக்கு. சீரியஸ்னா ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயத்த தான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன். இது வந்து அவங்களோட நல்ல ஒரு நோக்கத்துக்கு கிடைக்கிற ஒரு பாராட்டு இது கிடையாது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இன்னும் அந்த சப்போர்ட் ஜாஸ்தி தான் ஆகணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த சொசைட்டில நம்ம நடக்கிற பிரச்சனையை வந்து எடுத்து சொல்ற போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்கறதுக்குன்னே வர்றவங்க பாருங்க, அவங்கள தடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஓகே, சொசைட்டி வந்து இப்ப சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் வரும், அவங்களுக்கு ஒரு ஒரு மாற்றம் வரும். இல்ல இவங்க வந்து கேஸ் போட்டு அந்த வீடியோவை டெலிட் பண்ண வச்சுட்டு அவங்கள வந்து இந்த மாதிரி கார்னர் பண்றது, இந்த மாதிரி கொலை மிரட்டல் பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஓகே இது இன்னும் அப்படிதான் இருக்கு, எல்லாம் பயந்துகிட்டு தான் இருக்காங்க, இவங்க எல்லாம் சும்மா டம்மின்னுங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஸோ அதனால எவ்வளவு வந்து நம்ம வந்து பரிதாபங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணுமோ அவ்வளவு பண்ணணும். அப்பதான் இந்த இஷ்யூ வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் இன்னும் நல்ல ஒரு ஒரு ஜென்ரேஷனை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த கன்றாவியெல்லாம் இந்த ஜென்ரேஷனோட முடிஞ்சு தொலைஞ்சிருக்கும். அதுதான் என்னோட விஷ். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சாங் எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம எஸ்கே வேற பாடி இருக்காரு, அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. ரியாக்ஷன் எப்படிங்கிறது நம்ம வந்து நீங்க ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். வீடியோட எண்டு வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. என்னோட ரியாக்ஷனும் என்னோட அதுக்கப்புறம் நான் அந்த சாங்கை பத்தின ஒப்பீனியனும் சொல்ல போறேன், அதுவும் கண்டிப்பா பாருங்க. சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 3, 2, 1. அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ஓகே, பரிதாபங்கள் ப்ரொடக்ஷன்ஸ். நைஸ் சப்போர்ட் எஸ்கே. கேசமா போகுது வாழ்க்கை, கடியாச்சு பாக்க மோசமா போகுது சேர்க்க, உடைக்கிறாங்க மூக்க. சொல்லுறேன் நானும் சாக்க, பழகிட்டேன் தோக்க. மைண்ட் என்ன திட்டி தீக்க, நானும் ஆன ஊக்க. நிக்காம அடி வாங்கி வாங்கி நானும் போனேன் வீங்கி. என் கஷ்டம் எல்லாம் தேங்கி தேங்கி நான் சிரிக்கிறேன் மோங்காகி. ரூமு போன டென்ஷன், கிளாஸ்க்கு போன டென்ஷன், தூங்க போன டென்ஷன். என் லைஃப்ல நடக்கும் கல்யாண ஃபங்க்ஷன். பண்ண ஐடி பார்த்த படத்தில் பிளாஷ்பேக், குடிக்கலடா பிரேக். நான் மச்சான் ஜோக்கு, எனக்கு வேணும் நல்ல இன்செர்ட். வேணும் மச்சான் பீஸ் பிரியாணியோ வாழ்க்கையோ அட வேணும் மச்சான் பீஸ். வேணும் மச்சான் பீஸ், வேணும் மச்சான் பீஸ். பிரியாணியோ வாழ்க்கையோ அட வேணும் மச்சான் பீஸ். நைஸுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஜென்சியா எழுதியிருக்காங்க லிரிக்ஸ் எல்லாமே. வேணும் மச்சான் பீஸ். அந்த மூவி நல்லா வரணும். ஆக்சுவலா ரொம்ப ஃபன்னா. உலகத்தில் இருக்கா மாப்புல, சூழ்நிலை சொருகுது கேப்புல. கடவுள வேண்டி நான் வாயில வச்சேன் ஆப்பிள. ஏப்ரல் வந்தா நாம் புள்ள, வேகுறேன் பாரு வெயிலுல. டிசம்பர் வந்தா போதும் நான் நீந்திரம் பாரு வெள்ளத்துல. என் லைஃப் ஸ்டோரிய விளங்கவில்லையா, இன்ஸ்டா ஸ்டோரி தேவையா? இந்த கிண்டர் கார்டன் மூஞ்ச வச்சுன்னு டிண்டர் பம்பல் தேவையா? வேலை பொறுமையா கிடைக்கட்டும், என் டவுசர் கிழிஞ்சா கிளியட்டும். என் மேரேஜ் நடந்தா நடக்கட்டும். அட இப்போ எனக்கு வேணும் மச்சான் பீஸ், வேணும் மச்சான் பீஸ். பிரியாணியோ வாழ்க்கையோ அட வேணும் மச்சான், வேணும் மச்சான் பீஸ், வேணும் மச்சான் பீஸ். பிரியாணியோ வாழ்க்கையோ அட வேணும் மச்சான் பீஸ். வேணும் மச்சான் பீஸ்.
இது எஸ்கேவோட வாய்ஸ் மாதிரி லைட்டா வேற மாதிரி இருக்கு. Oh God, beautiful, nice, 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 nice. என்னவா இல்ல இந்த படத்தோட டைட்டிலே ரெஜிஸ்டர் பண்றான். நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா தேங்க்யூ. ஓகே டன். உண்மையில நல்லா இருந்தது. சாங் வந்து ரொம்ப ஜென்சியா இருந்தது. ஆக்சுவலா லிரிக்ஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, இப்பெல்லாம் இந்த இந்த பரிதாபங்கள்ல நம்ம பார்த்த அந்த அந்த ஒரு அந்த வீடியோஸோட ரெஃபரன்ஸ் எல்லாமே நிறைய இடத்துல வந்திருந்தது. அந்த ஏப்ரல்ல வெயில், டிசம்பர்ல மழை, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த பரிதாபங்கள் ரெஃபரன்ஸ் வந்து நிறைய உள்ள வச்சிருந்தாங்க. ஐ மீன் அவங்க ஜென்ரலா பண்ணுவாங்கல்ல வீடியோஸ்ல, அந்த ரெஃபரன்ஸ். அது போக நடுவுல கோபி சுதாகரோட லைன்ஸையும் உள்ள வந்து வச்சிருந்தாங்க. பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. செம்ம இன்சர்ட். எனக்கு தெரிஞ்சு இதுல எஸ்கேவோட வாய்ஸ் ரொம்ப ராவா ஆட்டோ டியூன் பண்ணாம அப்படியே வந்து ராவா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேக்குது எனக்கு. ஒரு மாதிரி அவரோட வாய்ஸ் மாதிரியே தெரியல. ஆனா நல்லா இருக்கு. ஒரு ரொம்ப அப்படி மெலோடிக்கா பாடி இருக்கிற மாதிரி இருக்கு. ஜென்ரலா அவரோட சாங்ஸ் எப்பவுமே ரொம்ப ஹை பிச் சாங்ஸா தான் இருக்கும். எஸ்கே இது நான் சொல்றேன். ரொம்ப இந்த இந்த என்ன சொல்றது, ரொம்ப ஹை இந்த லோக்கல் எனர்ஜெட்டிக் லோக்கல் சாங்ஸ் பாடியா என்னன்னு தெரியல. அவர் இப்ப இந்த மாதிரி ஒரு மாதிரி மெலடியா பாடி இருக்காரா, வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. பட் ரொம்ப ராவா இருந்தது. எனக்கு எந்த ஆட்டோ டியூனும் இல்லாம சூப்பரா வந்து மியூசிக் போட்டிருக்காரு. குடோஸ் டு த மியூசிக் டைரக்டர் அண்ட் ரியலி நைஸ் லிரிக்ஸ், நைஸ் அனிமேஷன். இந்த இந்த மூவில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் அந்த மூவி ஐ திங்க் ஃப்ரம் த பிகினிங் அந்த டைட்டில் அனிமேஷன்ல இருந்தவே பாத்தீங்கன்னா அந்த அனிமேஷன்ல ரொம்ப அழகா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மூவி டீம். ஆக்சுவலா பரிதாபங்கள் டீம் அது அது வந்து உண்மையில சூப்பரான ஒரு இதுதான். ஏன்னா பரிதாபங்கள் வீடியோஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா அதுல நிறைய அவங்க வந்து பின்னாடி இந்த சிஜி ஒர்க் நிறைய பண்ணுவாங்க. சிஜி ஒர்க்னு சொல்ல மாட்டேன், அது வந்து கிரீன் மேட், ஆனா நல்லா பண்ணுவாங்க. அந்த அவங்க அந்த எக்யூப்மெண்ட்ஸே இல்லாம அவங்க கையில எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், அவங்க அவங்க வந்து அந்த அனிமேஷன் பார்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுது. எஸ்பெஷலி பரிதாபங்கள் டீம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணுவாங்க. அவங்க குவாலிட்டி வீடியோஸே வந்து பாத்தீங்கன்னா செம குவாலிட்டியா இருக்கும். அதே மாதிரி இதுலயுமே ஒரு செம குவாலிட்டியை கொண்டு வர ட்ரை பண்ணிருக்காங்க. உண்மையிலே செமையா இருக்கு. அந்த ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து படத்துல என்ன எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணுமே இல்லை. எனக்கு படம் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. செம ஃபன்னா இருக்கணும். அதாவது சோஷியல் இஷ்யூஸ் இன்னும் நிறைய ஜாஸ்தி அந்த படத்துல பேசியிருக்கணும். அது இன்னும் ரொம்ப ஃபன்னா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து கொடுக்கணும். நல்ல பெரிய ஹிட் ஆகணும். லைக் டிராகன் இந்த மாதிரி பெரிய பெரிய மூவிஸ் மாதிரி இதுவும் நல்ல ஒரு ரீச் கிடைக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். வேற எந்த பெருசா இதுல வந்து அவங்க பயங்கர இனோவேட்டிவான ஸ்டோரியோ இல்ல வந்து பயங்கரமா அப்படியே தலையெல்லாம் திருப்பி போடுற மாதிரி ஸ்டோரியெல்லாம் நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஜஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒண்ணுதான், ஃபன்னு. அது இருக்குங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எனக்கு சாங் ரொம்ப பிடிச்சது. உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.